ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, தக்க சமயத்தில் உதவி செய்த பாபா. பாபாவின் பக்தரான திரு பிள்ளை தமது வேலையிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு சிறிது காலத்திற்கு முன்னால் அவரது குடும்பம் மட்டிப்பாடு என்ற கிராமத்தில் இருந்தது. அவர்களது மகன் பட்ட மேற்படிப்பை தனி சிறப்புடன் முடித்திருந்தான். அவர்களது மகனுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர். அவன் தும்மலகுண்டாவில் தனது உறவினர்களிடம் தங்கி வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தான். சிறிது காலத்தில் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் ஓர் ஊழியர் வேலைக்கான பேட்டிக்காக அழைக்கப்பட்டான். அதற்கு எத்தனையோ மனுதாரர்கள் பெரும்புள்ளிகளின் சிபாரிசுகளுடன் வருவார்கள். ஆதலால் அத்தகைய சிபாரிசு ஏதுமற்ற தான் பேட்டிக்கு செல்வதில் பயனில்லை என்று நினைத்தான். இறுதியில் தன் தாயின் விருப்பப்படி பேட்டிக்கு சென்றான். பிறகு அவன் மட்டிப்பாடுக்கு சென்று விட்டான். 25/8/1976 அன்று பாபா திரு பிள்ளையின் மனைவியான திருமதி சுசிலா அம்மாவின் கனவில் தோன்றி, வேலைக்கான நியமன உத்தரவு தும்மலகுண்டாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளது, அதை பெற்று அவனை வேலையில் சேரும்படி கூறு என்றார். அவள் விழித்து கொண்டு தனது கணவரிடம் கனவை பற்றி கூறினாள். அது அவளது ஆசையால் விளைந்த கற்பனை என்று கருதி அவர் அசட்டையாக இருந்துவிட்டார். மறுநாளும் பாபா அவள் கனவில் தோன்றி அதையே மீண்டும் கூறினார். அவள் தன் மகனிடம் அதை பற்றி கூறிய போது அவனும் அதில் அக்கறை காட்டவில்லை. மீண்டும் 3ஆம் நாளும் பாபா அவளது கனவில் தோன்றி, உன் கணவர் சொல்வதை நீ பொருட்படுத்தாதே, தும்மலகுண்டாவிலிருந்து வேலைக்கான நியமன உத்தரவை பெற்று உன் மகனை வேலையை ஏற்க அனுப்பிவை, தாமதம் செய்யாதே என்றார். மறுநாள் காலை ஸ்ரீ பிள்ளை தமது உறவினருக்கு ஒரு லெட்டர் எழுதினார். அதற்கு பதிலாக அவர்களது மகனை உடனே வேலையில் சேரச் சொல்லி காளகஸ்தியிலிருந்து தந்தி வந்தது. அவர்களது உறவினர்கள் காளகஸ்திக்கு புறப்பட்டு சென்ற பிறகு தபால்காரர் நியமன உத்தரவு உட்பட எல்லா கடிதங்களையும் பூட்டிய வீட்டுக்குள் எரிந்துவிட்டு சென்றிருக்கிறார் என்று பின்னால் அவர்களுக்கு தெரிய வந்தது. இவ்வாறாக பாபா அந்த குடும்பத்துக்கு தக்க சமயத்தில் உதவி செய்தார். சாய்பாபாவை நாம் சரணடைய வேண்டும். எது எப்படி இருப்பினும் நான் ஷீரடிக்கு சென்று பாபாவை பேட்டி காண்பேன். ஆனால் பாதங்களுக்கு வந்தனம் செய்ய மாட்டேன், தட்சிணையும் கொடுக்கவும் மாட்டேன். எவரெல்லாம் மனதில் இந்த குதர்க்கவாதத்தை திடப்படுத்தி கொண்டு கிளம்பினார்களோ அவரெல்லாம் தரிசன யோகம் கிடைத்த பின் சாய்பாபாவை சரணடைந்தார்கள். அவர்கள் அனைவரும் தங்களுடைய நிலையில் உறுதியாக நின்றனர். மறுபடியும் சந்தேகம் கொண்டு திரும்பி பார்க்கவே இல்லை. சாய்பாபாவின் பாதங்களிலேயே மூழ்கிவிட்டனர். பாபாவிடம் நாம் பிரார்த்தனையை வைத்த பிறகு அவர் நேரிடையாக வந்து நமக்கு உதவுவார் என்று நாம் எதிர்பார்க்கக்கூடாது. பாபா நம் கனவின் மூலமாகவோ அல்லது வேறொரு நபர் மூலமாகவோ வேறொரு செயல் மூலமாகவோ தான் நமக்கு உதவி செய்வார். நாம் தான் அதை புரிந்து கொண்டு வழி நடக்க வேண்டும். நீ வறுமையில் இருக்கிறாய் என்று நான் அறிவேன். அதனால் உன் மனமானது மிகவும் கவலையாய் உள்ளது. அதுவும் எனக்கு தெரியும். எல்லாம் அறிந்தவன் நான். உன் பிரச்சனைகளுக்கு நிச்சயம் ஒரு தீர்வு கிடைக்கும். உன் வறுமை நீங்கி உன் வாழ்க்கையை நான் வளமாக்குவேன். உன் கஷ்டங்களை தீர்க்க நான் உன் வீடு தேடி வந்துவிட்டேன். இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் என் குழந்தையே. உனக்கு தாய்க்கு தாயாகவும் ஒரு தந்தைக்கு தந்தையாகவும் இருக்கும் என்னை வணங்கி உன் பெயரின் முதல் எழுத்தை நீ பதிவிட்டு இருக்கிறாய். வாழ்க்கையில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். சில நிகழ்வுகள் உனக்கு நல்ல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். சில நிகழ்வுகள் வருத்தங்களையும் கஷ்டத்தையும் கொடுக்கும். அவையெல்லாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஒருவர் அதை புரிந்து கொண்டால் இன்னொருவரால் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. அப்படியே நடப்பவையை புரிந்து கொண்டாலும் அதை செயல்படுத்த முடியாதவாறு கர்ம வினைகள் துரத்துகிறது, மாயை வலையில் சிக்க வைக்கிறது. என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள். உன் மனம் என்பது எஜமானராகத்தான் இருக்க வேண்டும். அதன் கட்டளைப்படித்தான் எல்லா விஷயங்களும் ஊக்கத்தோடு செய்ய முடியும். அதன் சொல் கேட்டு நடப்பவராய் நீ இரு. நடக்கும் விஷயங்களுக்கு ஏற்ப உன் மனம் அசை போடக்கூடாது. எதற்கும் அடிமையாகாதே. அன்பிற்கும் மற்ற எல்லாவற்றிற்கும் அது உன்னை ஆள ஆரம்பித்துவிடும். அப்படி நடந்தால் உன்னுடைய தன்னிலையை நீ மறந்து உன்னை மீறி எல்லா நிகழ்வுகளும் நடக்கும். ஒன்றை தெரிந்து கொள் குழந்தையே, உன் தோற்றத்தில்தான் நிழல் தெரிய வேண்டுமே தவிர நிழலிலிருந்து உன் தோற்றம் தெரியக்கூடாது. ஒரு அடி உள்ள நூல் சிக்கலானால் எளிதில் அதனுடைய சிக்கலை களையலாம்.
ஆனால் உன் வாழ்க்கையிலோ நூலின் கண்டுகளே சிக்கலாக உள்ளது. அதை நான் எப்படி அறியாமல் இருப்பேன்? இவ்வளவு நாளும் சிக்கலை விடுவிக்கத்தான் நான் கருமாக்களோடும் மாயையோடும் உன் வாழ்க்கையையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மீட்க போராடி வருகிறேன். அந்த நூலில் நீ மட்டும் தனியாக மாட்டிக்கொள்ளவில்லை, உன்னை சார்ந்தவர்களும் உள்ளார்கள். அதனால் கலங்காதே குழந்தையே. அந்த சிக்கலை அவிழ்க்க உள்ள நுட்பங்கள் உன் கண்களுக்கு புலப்படும் போது பயந்தால் அது உன் கண்களுக்கு தெரியாமலேயே போய்விடும். அதனால் நீ பொறுமை காக்க வேண்டும். ஒவ்வொரு சிக்கல்களையும் அவிழ்க்கும் போதுதான் உன்னை மனதில் கோணலான சிந்தனைகள் இடம் பிடிக்கிறது. இவை அனைத்தும் தடம் தெரியாமல் உன் வாழ்க்கையின் நிம்மதியை கெடுத்ததற்கு ஓட ஓட நான் விரட்டியடிப்பேன். என்றைக்குமே நிழல் அதிக வெளிச்சத்தில் தெரிவதில்லை, இருள் மட்டுமே சூழ்ந்த இடத்திலும் தோன்றுவது இல்லை. வாழ்க்கை அதிக வெளிச்சம் என சொன்னதில் சந்தோஷத்தையும், இருளில் என சொன்னதில் கஷ்டங்களையும் கூறுகிறேன். அந்த நேரத்தில் சற்றே அந்த சூழ்நிலைகளிலிருந்து நீ வெளியே வா. அப்போது மன அமைதி கிடைக்கும். அப்போது பார், உன் நிழல் உனக்கு தெரியும். அது உனக்கான முடிவை எடுக்க என் சாயலாய் அந்த நிழலில் உனக்கு நான் என்ற ரூபம் தெரியும். உன்னை யார் என்ன குறை கூறினாலும் அதை பற்றி கவலைப்படாதே குழந்தையே. அனைத்தும் அறிந்தவன் நான். வீணாக உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு தீங்கு நினைப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ நிம்மதியாக இரு. உன் சூழல் எனக்கு புரிகிறது. நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கிறது. ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று நினை. நிச்சயம் நல்லதே நடக்கும். உன்னை விழ வைத்தவர்கள் முன் நான் எழ வைப்பேன். உன்னை அழ வைத்தவர்கள் முன் நான் உன்னை வாழ வைப்பேன். உன் போராட்டம் முடிந்தது என் குழந்தையே. மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும். உன் மீது நிஜமான அன்பு கொண்டவன் நான். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். நான் உன்னோடு எங்கும் எப்போதும் இருப்பேன். நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறு எங்கு இருக்க முடியும்? உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது வெறும் மாயை. அதுவே சுவர் போன்ற தடையாகும். அதை தகர்த்தெறி. வாழ்க்கையில் சிலர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள். சிலர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவத்தை உனக்கு பரிசளித்துள்ளார்கள் என்று நினை. அவர்கள் உன்னை காயப்படுத்தினால், உனக்கு துரோகம் செய்தார்கள், உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு. உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் என்று அர்த்தம். அந்த காலத்திலிருந்து யாரும் இதற்கு தப்புவது கிடையாது. எல்லோரும் அது மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். நீயும் தலைநிமிர்ந்து இருக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய். எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து துணிச்சலோடு தாண்டி செல்லும் மனது இதற்கு முன் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப்பார். இப்போது உன் பாதையில் நீ உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்கத் தொடங்கிவிட்டாய். இனிமேல் நீ சந்திக்கும் எல்லாமே வெற்றி கொண்ட நேர்முகம்தான். தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப் போகிறது. எதற்கும் வருந்தாதே. உன்னை அழுத்தும் அனைத்தையும் தூர எறிந்து நடைபோடு. உன் வாழ்வில் நீ பார்த்த சில விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்புதான் உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது. உன் ஆதங்கம் எனக்கு புரிகின்றது. உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது, ஏன் இந்த நிலை எனக்கு என்று நீ விடும் கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கிறது. ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில் உன் பிடிவாத குணம் தெரிகின்றது. அது என்றைக்கு மறைகிறதோ அன்று நீ உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் என் தங்கமே. ஏங்குதல், போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு. நான் உன்னுடனேயே இருப்பேன். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து நீ எங்கெங்கோ செல்கிறாய். நான் உனக்காகவே இருக்கிறேன். பாரத்தை என்மேல் சுமத்து. என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் என் 4 கரங்களையும் கொடுத்து அவனை மேலே எழ செய்வேன். என்றும் அவனை கண்ணிமை காப்பது போல காப்பேன். என் தங்கமே,
உனக்கு இன்றுள்ள பிரச்சனைகளை விட உனக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம். இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள், உனக்கு அறிமுகமாகின்ற புதிய சூழல்கள். இதனால் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகிறாயே தவிர சரியான முடிவை எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டு இருக்கிறாய். இந்த நிலையில் இருக்கும் உன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்துச் செல்வேன். பிறந்த குழந்தை வெளிச்சத்தை பார்க்க கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் அதனால் கடைசி வரை உலகத்தை பார்க்கவே முடியாமல் போய்விடும். நடக்கும்போது விழுந்து விடுவோம் என பயந்து படுத்தே கிடந்தால் வாழ்க்கையில் அந்த குழந்தையால் நடக்க முடியாமலே போய்விடும். குழந்தையாயிருந்த போதே நீ உலகத்தை உற்று பார்த்தாய். அந்த பழக்கத்தால் இப்போது உன்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது. கால்களில் சக்தி இல்லாத போதே நீ நடக்க பழகினாய். அதனால் இப்போது மான் போல துள்ளி குதித்து ஓடுகிறாய். அறியாத பருவத்தில் உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தைரியமாக நீ எதிர்கொண்டதைப் போலவே இப்போது எதிர்காலத்தை பற்றி அறியாத நிலையில் உள்ள போதும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். முன்பிருந்த அதே தைரியத்தை வளர்த்து கொண்டு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும். தொடர்ந்து முன்னேறு. எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நினைத்ததை உன்னால் சாதிக்க முடியும். நான் உன்னுடனேயே உன் மனதில் இருக்கின்றேன். நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறிந்து நான் செய்து தருவேன். நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன். நம்பிக்கையோடு என் நாம ஜெபம் செய். எண்ணத்தில் எண்ணெய் வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் கைகூடும். உன் முயற்சியை என்றும் கைவிடாதே. உன் முயற்சிக்கான பலனை நீ விரைவில் பெறுவாய். உனக்கு என்றும் பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன். யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகிவிடுகிறது. சதா சர்வ காலமும் நான் உன்னோடு இருக்கின்றேன். உனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உன் துன்பம் எல்லாம் மறைந்து உனக்கு தைரியம் கிடைக்கும். மனசஞ்சலம் அடிக்கடி தோன்றினால் மனத்தெளிவு இருக்காது. எடுக்கிற முடிவுகள் போகிற பாதை என எதுவும் சரியாக இருக்காது. அதனால் எப்போதும் குழப்பத்தில் இருக்க வேண்டியிருக்கும். இதை முதலில் நீ மாற்ற வேண்டும். இதற்கு அற்புதமான ஒரு உபாயத்தை நான் கூறுகிறேன். முதலில் உன் மனதை ஏதாவது ஒன்றின் மீது செலுத்து. உனக்கு எதன் மீது அதிக பிரியம் உண்டோ அதன் மீது மனதை செலுத்து. அப்போது மனம் குவிய ஆரம்பிக்கும். உன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். என்னுடைய பரிபூரணமான ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் இருக்கும். ஒரு கஷ்டமான நிலைமையை சந்திக்கும் போது மனம் உடைந்து போகாதே. பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இரு. ஏனெனில் என்னுடைய பக்தர்களை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும். வாழ்க்கையின் இறுதிக்கே கூட மாயை உன்னை இழுத்துச் செல்லலாம். எனது பார்வையிலிருந்து மாயை செய்வது தப்புமா என்ன? எனது குழந்தையை அப்படியே விட்டுவிடுவேனா என்ன? எதற்காகவும் கலங்காதே. நம்பிக்கையையும் பொறுமையையும் இழக்காதே. எனக்கு நொடி பொழுது போதும். அனைத்தையும் அனைவரும் அதிசயக்கத்தக்க வகையில் நான் மாற்றிவிடுவேன். மகிழ்ச்சியுடன் கூடிய மனநிறைவு என்றென்றும் எங்கெங்கும் உனக்கு கிடைக்கும் என் தங்கமே. இனி உன் வாழ்க்கை சக்கரம் வெற்றியை நோக்கியே நகரப்போகிறது. உன் பக்திக்கு பரிசாக நான் தரப்போவது நானே உனக்கு மகனாக பிறந்து நல்வழிப்படுத்தப் போகிறேன். இனி எந்நேரமும் உன் கையால் தான் சாப்பிடப் போகிறேன். நம்பிக்கையுடன் இரு. என்னால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. என் தங்கமே, மனசஞ்சலம் அடிக்கடி தோன்றினால் மனத்தெளிவு இருக்காது. எடுக்கிற முடிவுகள் போகிற பாதை என எதுவும் சரியாக இருக்காது. எப்போதும் குழப்பத்தில் இருக்க வேண்டியிருக்கும். இதை முதலில் நாம் மாற்ற வேண்டும். இதற்கு அற்புதமான ஒரு உபாயத்தை பாபா கூறுகிறார். முதலில் உன் மனதை ஏதாவது ஒன்றின் மீது செலுத்து. உனக்கு எதன் மீது அதிக பிரியம் உண்டோ அதன் மீது மனத்தை செலுத்து. அப்போது மனம் குவிய ஆரம்பிக்கும். உன் பிரச்சனைகள் தீரும் என்கிறார். நீங்கள் பாபாவின் மீது உங்கள் மனதை செலுத்தினால் போதுமானது. அவர் இறக்கப்பட்டு உங்கள் மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வந்து விடுவார். அப்போது மனம் அமைதியடையும். இங்கு இன்னொரு உண்மையினை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் அது பாபாவின் அனுமதியோடு தான் வாழ்க்கையில் நுழைகிறது. என்ன நடந்தாலும் சரி, பாரம் சுமப்பவர் அவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
நாம் அவரோடு சும்மாகத்தான் நடக்கின்றோம். அதனால் கவலைப்படுவதை விட்டுவிடு. என்ன நடந்தாலும் என்னையும் என் பாரத்தையும் சுமப்பவர் அவர் என நினைத்து பாபாவின் மீது சுமையை ஏற்றி வைத்துவிட்டு பிரச்சனையை உடனடியாக மறந்துவிடு. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் பாபாவின் செயல்கள் வெளிச்சத்திற்கு வரும் நாளை எதிர்பார்த்து காத்திருந்தால் பிரச்சனை தீரும். நீ ஒருமுறை யோசித்துப்பார். என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றாய். நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகிறாய்? நான் உன் கையை பிடித்து விட்டேன். ஆனால் நீ இன்னும் பிடித்து கொள்வதற்கு தயங்குகிறாய். நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டிரு. அனைத்தும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும். இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கப் போகிறேன். இன்னும் பொறுமையுடன் காத்திரு. நீ நினைத்தது அனைத்தும் வரிசையாக நடக்கும் என்று நான் உனக்கு உறுதியளிக்கிறேன். நீ தலை நிமிர்ந்து வாழும் தருணம் இது. இந்த வாய்ப்பை நழுவ விடாதே என் தங்கமே. துன்பங்கள் துரத்தும் போது நீயும் எதிர்த்து நில். உன் அருகில் நான் இருக்கிறேன் என்ற தைரியத்துடன். உனது பெரும்பாலான தோல்விகளுக்கு முக்கிய காரணம் உனது தயக்கம்தான். இந்த தயக்கம் உனக்கு வர வேண்டியவற்றை தாமாகவே தவிர்த்து விடுகிறது. கிடைக்க வேண்டியவற்றை கிடைக்காமல் போகச் செய்கிறது. கொடுத்ததை திரும்ப பெற முடியாமல் செய்துவிடுகிறது. எதற்கும் தயங்காதே. வாய்விட்டு கேட்டுப்பார். உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ நிச்சயமாக கேட்பாய். தன்னம்பிக்கையுடன் நீ கேட்பதாக பிறர் உணர்ந்தால் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும். பலருக்கு ஆர்வம் இருக்கும், அதே அளவு தயக்கமும் இருக்கும். இதனால் ஆர்வம் இருந்தும் திறமை இருந்தும் தோற்று போவார்கள். இதுவரை நீ கூட எல்லாவற்றிலும் தயக்கம் காட்டித்தான் இப்படி தோற்று கொண்டு வந்திருக்கிறாய். செய்த இடத்தில் உன் சம்பளத்தை கேட்க தயக்கம், பதவி உயர்வு பற்றி பேச தயக்கம், உன் தேவைகளுக்காக பேசுவதில் தயக்கம், கொடுத்த கடனை திருப்பி கேட்பதில் தயக்கம். இப்படி எல்லாவற்றிலும் தயக்கம் இருந்தால் எப்படி நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய்? தாக்கத்தை விட்டுவிடு. துடிப்போடு இரு. தைரியமாக கேள். தயக்கம் காட்டினால் உன்னை ஏமாற்றி விடுவார்கள். அனைத்து கணமும் உனக்குள்ளே நான் வியாபித்து இருக்கிறேன். என்னை உணர்ந்து பின்பற்று தங்கமே. உனக்கு உயர்வு நிச்சயம். கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்வியை ஒரு கல்லூரி பேராசிரியர் தனது மாணவர்கள் முன்பு வைக்கிறார். ஒரு மாணவன் எழுந்து கடவுள் இருக்கிறார் என்கிறான். கடவுள் இருக்கிறார் என்றால் நன்மையே உருவான கடவுள் உருவாக்கப்பட்ட இந்த உலகத்தில் ஏன் தீமையும் துன்பங்களும் நிறைந்து காணப்படுகிறது? இதை வைத்து பார்க்கும்போது கடவுள் ஒரு தீயவர் என்று தீர்மானித்து கொள்ளலாமா என அந்த மாணவனை பார்த்து அந்த பேராசிரியர் கேட்கிறார். இதற்கு அந்த மாணவனால் பதிலேதும் கூற முடியவில்லை. தனது மாணவர்களிடையே கடவுள் என்பது ஒரு கட்டுக்கதை, கடவுள் நம்பிக்கை என்பது ஒரு தவறான கருத்து என்று தம்பட்டம் அடித்து கொள்கிறார். மற்றொரு மாணவன் எழுந்து பேராசிரியரை பார்த்து உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா என வினவினான். கேள் என்றார் பேராசிரியர். குளிர் என ஒன்று இருக்கிறதா என்று கேட்டான் மாணவன். இது என்ன முட்டாள்தனமான கேள்வி? குளிர் இருக்கிறது. குளிரை நீ உணர்ந்தது இல்லையா என சற்று அவமதிப்பு செய்யும் தோணியில் கேட்கிறார் பேராசிரியர். உண்மையில் இயற்பியலின் விதிப்படி குளிர் என ஒன்று இல்லை. வெப்பமில்லாத நிலையைத்தான் நாம் குளிர் என்று கருதுகிறோம். குளிர் என்ற வார்த்தையே வெப்பமில்லாத நிலையை விவரிக்கத்தான் பயன்படுத்துகிறோம் என்றான் மாணவன். இருள் என ஒன்று உள்ளதா என்று தொடர்ந்தான் அந்த மாணவன். நிச்சயம் உள்ளது என்று பதிலளித்தார் பேராசிரியர். உடனே அந்த மாணவன், நீங்கள் கூறியது தவறு, இருள் என்ற ஒன்றும் இல்லை என்றான் மாணவன். மேலும் இருள் எனப்படுவது உண்மையில் ஒளி இல்லாத நிலை என்றும் இருளை உங்களால் அளவிட முடியாது என்றும் கூறினான். ஒரு வெற்றிடம் எவ்வளவு இருளாக உள்ளது என்று தெரிந்து கொள்ள அந்த இடத்தில் உள்ள ஒளியை அளப்பதன் மூலமே அறிய முடியும் எனவும் கூறினான். இறுதியாக, பேராசிரியரே, இப்போது கூறுங்கள், தீமை என ஒன்று உள்ளதா என்று வினவினான் மாணவன். நான் ஏற்கனவே கூறியது போல நிச்சயம் உள்ளது என்று பதிலளித்தார் பேராசிரியர். இதற்கு அந்த மாணவன் கூறுகிறான், தீமை என்ற ஒன்றும் இல்லை. கடவுள் தன்மை இல்லாததான் தீமை என்று அழைக்கின்றோம். குளிர், இருள் போல தீமையும் கடவுள் தன்மை இல்லாததை குறிக்க நாம் பயன்படுத்தும் ஒரு சொல்லே தவிர தீமையை கடவுள் உருவாக்கவில்லை. மனிதனிடம் கடவுள் தன்மை இல்லாததால் வரும் விளைவே தீமை என்று கூறி அமர்ந்தான் அந்த மாணவன். இப்பொழுது நீங்கள் கூறுங்கள், கடவுள் இருக்கிறாரா இல்லையா?
கடவுள் இருக்கிறார், நம் சாயப்பா இருக்கிறார். நம் சாய்பாபாவே நம் கண்கண்ட தெய்வம். அவருக்கு மிஞ்சிய சக்தியும் இல்லை, அவருக்கு மிஞ்சிய மருத்துவரும் இல்லை. அவர் உதி ஒன்றே விதியையும் மாற்ற வல்லது. நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்.